KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Permutation and combination la exercise 7.1 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து exercise 7.2 வந்து பார்த்துட்ருக்கோம். 7.2க்கு முன்னாடி NPR அப்படின்னு பார்த்துருந்தோம். 7.2க்கு முன்னாடி NPR அப்படின்னா பெர்முட்டேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பெர்முட்டேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் ஃபேக்டோரியல் n அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். பெர்முட்டேஷன் அப்படின்னா பெர்முட்டேஷன் இஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டெஃபினைட் ஆர்டர் ஆஃப் எ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் சம் ஆர் ஆல் அட் டைம் அப்படின்னு போட்டிருப்போம். அதில் NPR ஈக்குவல் டு n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 அப்படின்னு பார்த்துருப்போம். NPR equal to n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் n factorial அப்படின்னு பார்த்துருப்போம். n factorial அப்படின்னா 1, 2, 3 sum of the product of the natural numbers, first n natural numbers அப்படின்னா product of the first n natural numbers அப்படின்னா இல்லைனா 1 2 3 4 5 6 2 எக்ஸட்ரா n minus 1 into n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் எழுதணும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 மட்டும் வரும். 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 மட்டும் போட்டிருப்போம். 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 into 1 அப்படின்னு பார்த்துருப்போம். 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1 பார்த்துருப்போம். 3 ஃபேக்டோரியல் வந்து 3 into 1 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 into 3 into 2 into 1 அப்படின்னு பார்த்துருப்போம். 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்துருப்போம். 0 ஃபேக்டோரியல் வந்து அதோட வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் n ஃபேக்டோரியல் வந்து n into n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். n into n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதியிருப்போம். இல்லை அப்படின்னா அதையும் என்ன கண்டுபிடிக்கலாம்னா n into n minus 1 n minus 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம். அதையும் சிம்பிளை பண்ணால் n into n minus 1 n minus 2 into n minus 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டிருப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ இதான் வந்து ஜென்ரலாக இந்த ஃபார்முலா தான் இருக்கிறது. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம்ஸ் பார்த்தோம். 5 6 7 8லாம் பார்த்துருந்தோம். அதே மாடலில் எக்ஸசைஸ் 7.2ல் வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட் சம் வந்து எவாலுவேட் வந்து ஃபஸ்ட் சம் வந்து 8 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கு. செகண்ட் சம் வந்து 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல். இதில் 8 ஃபேக்டோரியல் வந்து 8 into அப்படின்னா 8 ஃபேக்டோரியல்னால் ப்ராடக்ட் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 8 வரைக்கும் எடுக்கணும். 1லேருந்து 8 வரைக்கும் எடுக்கணும். அப்படின்னா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதில் இங்கே எழுதியிருக்கும். 8லேருந்து 1 வரைக்கும் எல்லா டைம்ஸும் எழுதி அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கும். இது மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதில் 20 இதில் ஒரு 6 இது டோட்டலாக 120 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 42 into 8 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து 120யும் இந்த வர வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40320 அப்படின்னு ஆயிரும். 40,320 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல். டைரெக்டாக 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் போட்டு சப்ரைட் பண்ணிடக்கூடாது. நம்ம டைரெக்டாக ஒன்று அவசரத்தில் அந்த மாதிரி போடுவோம். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் வந்து ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து ராங், ஆன்சர் வந்து ராங்கு. 4 ஃபேக்டோரியலுக்கு தனியாக ஆன்சர் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். 3 ஃபேக்டோரியலுக்கு தனியாக செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் செப்பரேட் அதுக்கப்புறம் வர ஆன்சர் வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். இல்லை அப்படின்னா 4 minus 3
ஹோல் ப்ராக்கெட் போட்டு 1 ஃபேக்டரியல் இருந்தால் அதை வேணால் செப்பரேட் பண்ணி போடலாம். 4 மைனஸ் 3ன்னு போட்டு ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஃபேக்டரியல் போட்டுருந்துச்சுன்னா அதை வேணால் செப்பரேட் பண்ணி போடலாம். இது 4 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஃபேக்டோரியலுக்கு வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுருவோம். 4 ஃபேக்டர் வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு மைனஸ் 3 ஃபேக்டருக்கு வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிடும். 3 ஃபேக்டர் வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஆயிடும். அப்போ மல்டிப்ளை 3 சார் 12 2 வந்து 24 அப்படின்னு ஆயிடும். மைனஸ் 3 2 சார் 6 அப்படின்னு ஆயிடும். 24 மைனஸ் 6 வந்து 18 அப்படின்னு ஆயிடும். 24 மைனஸ் 6 வந்து 18 அப்படின்னு ஆயிடும். 4 ஃபேக்டரியல் மைனஸ் 3 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 1 ஃபேக்டரியல் போட்டு போட்டோம்னா ஆன்சர் வந்து அதுக்கு 1 தான் வரும். அது 2 நாட் ஈக்குவல் அப்படின்னு ஆயிடும். அதனால் இதில் போடுறப்ப செப்பரேட் பண்ணி போடக்கூடாது. 4 ஃபேக்டர் தனியாக செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும், 3 ஃபேக்டர் தனியாக செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சர் ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா அதான் வந்து 4 ஃபேக்டரியல் மைனஸ் 3 ஃபேக்டரியல் அப்படின்னு ஆயிடும். செகண்ட் சம் அதே தான் கொடுத்துருக்காங்க, அந்த மாடல் தான் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டர் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல். இது வந்துட்டு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ணி ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இது ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம், அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்து ஒரு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்து 7 ஃபேக்டர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆன்சர் வந்து ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டர் ஈக்குவல் டு 7 ஃபேக்டர் அப்படின்னு ஆயிடும். ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடும். அப்போ நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறப்ப 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் போடுறோம். 3 ஃபேக்டோரியலுக்கு வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு 4 ஃபேக்டோரியலுக்கு வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பார்க்குறப்ப 6 அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வந்து 24 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 6 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 30 அப்படின்னு ஆயிரும். எல்ஹெச்எஸ் வேல்யூஸ் வந்து 30 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் வந்து 7 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கு. 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிரும். நான் டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5040 அப்படின்னு ஆயிரும். இது எல்லாத்தையும் டோட்டலாக 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 5040 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா இதில் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்ஹெச்எஸ் வந்து 5040 வருது, லெஃப்ட் ஹேண்ட் எல்ஹெச்எஸ் வந்து 30 அப்படின்னு வருது. அப்படின்னா ரெண்டு எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே நாட் ஈக்குவல் அப்படின்னாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு நாட் ஈக்குவல் அப்படின்னாரு. அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் நாட் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னாரு. 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் நாட் ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல் அப்படின்னாரு. அடுத்து தேர்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் 8 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். இப்போ இதை சிம்பிளி பண்ணோம். 8 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். இப்போ 8லனா 8லேருந்து 1 வரைக்கும் 8 7 6 5 4 3 2 1 வரைக்கும் போடணும். கீழே 6 ஃபேக்டோரியலுக்கு 6லேருந்து 1 வரைக்கும் அப்ளை பண்ணணும். 2 ஃபேக்டோரியலுக்கு 2 இன்ட்டு 1 அப்படின்னு போடுவோம். இப்போ டினாமினேட்டரில் ஆல்ரெடி 6 ஃபேக்டோரியல் இருக்குது. இந்த 8 ஃபேக்டோரியல் வந்து 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். 8 இன்ட்டு 7 இன்ட்டு n இன்ட்டு n ஃபேக்டோரியல் வந்து n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அடுத்து n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். 8 வந்து 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். நியூமரேட்டரில் 6 ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் 6 ஃபேக்டோரியல் ரெண்டு கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 2 8 கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அதில் 4 இன்ட்டு 7 வந்து 28 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் ஆன்சர் வந்து 28 அப்படின்னு ஆயிரும். அதில் ஃபார்முலாவில் வந்து n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதுகிறோம். இல்லைனா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படி எழுதிக்கணும். அதை எழுதிட்டு அதில் வந்து சிம்பிளி பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறோம். அப்படின்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு இங்கே 6 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஆயிரும். 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது ரெண்டையும் 8ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 4 7 4 சார் 28 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இஃப் 1 by 6 factorial plus 1 by 7 factorial equal to x by 8 factorial find x. இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் 1 by 6 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1 by 7 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக
7 into 6 factorial அப்படி எழுதிக்கலாம். 1 by 7 factorialக்கு வந்து 7 into 6 factorial அப்படி எழுதிக்கலாம். அடுத்து 8 factorialக்கு வந்து 8 into 7 into 6 factorial. 8 into 7 into 6 factorial எழுதிக்கிறோம். இப்போ இதை சிம்பிளி பண்ணோன்னா பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டேமேட்டில் வந்து 6 factorial காமனாக இருக்குது. அதை காமனாக எடுத்துகிட்டு இந்த 6 factorial லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 factorial ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் அதில் 1 by 1 அப்படின்னு ஆயிரும் ப்ளஸ் 1 by 7 அப்படின்னு ஆயிரும் ஈக்குவல் டு எக்ஸ் பை 8 into 7 அப்படின்னு ஆயிரும். 1 by 1 வந்து 1 ஆயிரும் ப்ளஸ் 1 by 7 ஈக்குவல் டு எக்ஸ் பை 8 into 7 அப்படின்னு ஆயிரும். டேக் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 7 + 1 ஈக்குவல் டு 8. அப்படின்னா 8 by 7 ஈக்குவல் டு எக்ஸ் பை 8 into 7 அப்படின்னு ஆயிரும். இப்போ ஃபைண்ட் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 8 into 7 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 8 into 7 into 8 by 7 அப்படின்னு ஆயிரும். இதில் 7 7 கேன்சல் ஆச்சுன்னா 8 8s are 64 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு ஆயிரும். நம்ம எக்ஸோட எலிஸ் வந்து 64 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் எவாலுவேட் n factorial by n minus r factorial when n equal to 6 r equal to 2. செகண்ட் சம் வந்து n equal to 9 r equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா n equal to 6 ஃபஸ்ட் சம் வந்து n equal to 6 r equal to 2. n-க்கு பதிலாக 6ன்னு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் r-க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்படின்னா அதில் 6 factorial by 6 minus 2 factorial அப்படின்னு ஆயிடும். 6 factorial அப்படி வந்துடும். 6 minus 2 equal to 4 factorial. அப்படின்னா 6 into 5 into 4 factorial by 4 factorial அப்படின்னு ஆயிடும். 6 factorial 6 into 5 into 4 factorial by 4 factorial ஆயிடும். இது எப்படி எழுதிருக்குன்னா n factorial equal to n into n minus 1 into n minus 2 factorial ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து போட்டிருக்கோம். அப்படின்னா 6 into 5 into 4 factorial by 4 factorial அப்படின்னு ஆயிரும். 4 factorial 4 factorial கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 5s are 30 அப்படின்னு ஆயிரும். அடுத்து செகண்ட் சம் வந்து when n equal to 9 r equal to 5. n equal to 9 r equal to 5. n factorial by n minus r factorial equal to 9 factorial n equal to 9 factorial by 9 minus 5 factorial அப்படின்னு ஆயிரும். 9 minus 5 equal to 4 factorial அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 9 factorial divide by 4 factorial அப்படின்னு ஆயிரும். இப்போ 9 factorial பதிலாக 9 into 8 into 7 into 6 into 5 into 4 factorial by 4 factorial அப்படின்னு ஆயிரும். இதில் 4 factorial கேன்சல் பண்ணிடும் அப்படின்னா இதில் 9 into 8 into 7 into 6 into 5 ஆகும். அப்படின்னா 15,120 அப்படின்னு ஆயிரும். 15,120 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டெரிவேஷன் ஆஃப் தி ஃபார்முலா ஃபார் என்பிஆர். டெரிவேஷன் ஆஃப் தி ஃபார்முலா ஃபார் என்பிஆர். இந்த என்பிஆர் ஃபார்முலா வந்து டெரிவேட் பண்ணி போடுறோம். அந்த n into n minus 1 எக்ஸட்ரா n minus r plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இன்னும் ஷார்ட்டாக ஃபார்முலா சிம்பிளி பண்ணுறதுக்காக இந்த டெரிவேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு என்பிஆர் ஃபார்முலா வந்து n factorial by n minus r factorial. NPR equal to n factorial by n minus r factorial, comma 0 less than or equal to r less than or equal to n. 0 less than or equal to r less than or equal to n அப்படின்னு ஆயிடும். இப்போ you know that நம்ம ஃபார்முலா 3 NPR equal to n into n minus 1 n minus 2 etc n minus r plus 1. அந்த லாஸ்ட் ஃபார்முலா டிஸ்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்போம். பர்முடேஷன் ஆஃப் வித் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஸ்டிங் அப்படின்னு போட்டிருப்போம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. NPR equal to n into n minus 1 n minus 2 etc n minus r plus 1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா multiplying numerator and denominator by n minus r into n minus r minus 1 etc 3 into 2 into 1. மல்டிப்ளை அண்ட் டிவைட் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் இல்லையா. ஆர்ஹெச்சில் மல்டிப்ளையும் பண்ணுறோம் டிவைடும் பண்ணுறோம் ரெண்டுமே பண்ணுறோம். இதில் NPR equal to n into n factorial n into n minus 1 n minus 2 etc n minus r plus 1 by இதில் மல்டிப்ளை பண்ணால் into 3 into 2 into 1 அப்படின்னு டிவைடு பை இதில் n minus r into n minus r minus 1 etc 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிடும். இப்போ இதில் சிம்பிளி பண்ணி போட்டோம் அப்படின்னா மேலே வந்து n-லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். அப்புறம் டோட்டலாக வந்து என்ன வரும்னா n factorial அப்படின்னு ஆயிடும். n-லேருந்து 1 வரை 1-லேருந்து n வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் 1-லேருந்து n வரைக்கும் இருக்கிறனால n factorial அப்படின்னு போட்டுருவோம். கீழே 1-லேருந்து n minus r வரைக்கும் இருக்கும். 1-லேருந்து n minus r வரைக்கும் இருக்கும். அதனால் இது வந்து n minus r factorial அப்படின்னு ஆயிடும். n minus r factorial அப்படின்னு ஆயிடும். n minus r factorial அப்படின்னு ஆயிடும். அப்புறம் இதில் ஃபார்முலா வந்து NPR equal to n factorial by n minus r factorial அப்படின்னு ஆயிடும்.
thus NPR equal to n factorial by n minus r factorial அப்படின்னா where 0 less than or equal to n r வந்து 0 ஓட அதிகமாக இருக்க மாதிரி 0 less than or equal to n அப்படின்னா இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து சிம்ப்ளி பண்ணி போகலாம் NP 0க்குலாம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வேறு r equal to n equal r இப்போதான் என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணால் r equal to n போட்டால் npn equal to r equal to n அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறப்ப npn equal to இதில் n factorial by n minus r equal to n அப்ளை பண்ணால் n minus n வந்து 0 factorial அப்படின்னு ஆயிரும் n minus n equal to 0 அப்புறம் 0 factorial ஆயிரும் 0 factorial equal to 1 அப்படின்னு தெரியும் அப்புறம் n factorial by 1 equal to n factorial அப்படின்னு ஆயிரும் அப்புறம் npn equal to n factorial அப்படின்னு ஆயிரும் npn equal to n factorial அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் r equal to 0 அப்ளை பண்ணால் r equal to 0 அப்ளை பண்ணால் np0 equal to n factorial by n minus 0 factorial அப்படின்னு ஆயிரும் r equal to 0 அப்ளை பண்ணுறப்ப n minus 0 factorial அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா n minus 0னா n factorial அப்படின்னு ஆயிரும் n factorial by n factorial equal to 1 அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா np0 equal to 1 npn equal to n factorial அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் அந்த 0 ஃபேக்டரியலுக்கு வந்து ப்ரூஃப் மாதிரி ஸ்மால் ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க n ஃபேக்டரியல் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டரியல் எழுதிக்கலாம் 0 ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா n ஃபேக்டர் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டரியல் அப்படின்னு எழுதியிருக்கோம் நம்ம இதில் n மைனஸ் 1 ஃபேக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா n ஃபேக்டோரியல் பை n எழுதிக்கலாம் இந்த n மைனஸ் 1 ஃபேக்டர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் n factor equal to n into n minus 1 factor இப்போ இதில் வந்து n minus 1 factor equal to n factorial by n அப்படின்னு பார்த்துருவோம் நமக்கு என்ன பண்ணணும்னா 0 ஃபேக்டர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் n equal to 1 அப்ளை பண்ணால் 1 minus 1 வந்து 0 அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா 1 minus 1 equal to 0 அப்படின்னா 0 factorial equal to இதில் n equal to 1 அப்ளை பண்ணால் 1 factorial by 1 அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா 0 factorial equal to 1 by 1 அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா equal to 0 factor equal to 1 அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா 0 factor வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு ஆயிடும் அப்படின்னா தியரம் 2 நெக்ஸ்ட்டு இந்த 0 ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து ப்ரூஃப் இது புக்கில் இல்லைப்பா எக்ஸ்ட்ரா கொண்டு கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு தியரம் 2 த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் வென் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுட் இஸ் n பவர் ஆர் அப்படின்னு ஆயிடும் த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் வென் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடு ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுட் அப்படின்னா n வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஆர் டைம்ஸ் இருக்குது ரிப்பீட்டேஷன் அலவுட்ஸ் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டேஷன் அலவுட் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே தான் திருப்பி எழுதுவோம் இப்போ ஒரு 5 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 5 டிஜிட்ஸ் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 5 தான் போடுவோம் இதில் வந்து n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் ஆர் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா n இன்ட்டு வந்து ஆர் டைம்ஸ் போடும் அதனால் அலோவ் பண்ணோன்னா n பவர் ஆர் அப்படின்னு அதோட வேல்யூஸ் வந்து n பவர் ஆர்னு ஆயிடும் த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் taken r at a time when repetition is allowed is n power r அப்படின்னு ஆயிடும் Theorem 3 the number of permutation of n objects where p objects are of the same kind and rest are all different by equal to n factorial by b factorial அப்படின்னு ஆயிடும் the number of permutation of n objects where p objects are of the same kind and rest are all different சேம் கைண்டாக வந்து ரெஸ்ட் ஆல் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடும் என்னங்கிற வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு பிங்கிற வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் சேம் கைண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடும் அது தீரம் சேம் அதே மாதிரி ஃபோர்த்து தி நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p1 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் தி ஒன் கைண்ட் and p2 are of second kind etc pk are of the kth kind and the rest if any are of the different kind is n factorial by p1 factorial into p2 factorial etc pk factorial அப்படினா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருந்து சேம் கைண்டா இருந்துச்சு அப்படினா அதுக்கு வந்து p ஃபேக்டர் மட்டும் கொடுத்தாங்க இதிலே டிஃபரண்ட் கைண்டா இருந்துச்சு அப்படினா ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு கீழே சம் கொடுத்துருக்காங்க அந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட போகிறோம் எக்ஸாம் 9 போட்டிருக்கோம் அந்த எக்ஸாம் 9க்கு வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட போகிறோம் அது சேம் கைண்டா எல்லாமே சேம் லெட்டர் ஒரே லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து
பி ஃபேக்டோரியல் மட்டும் போட போகிறோம், ஒரே ஒரு ஃபேக்டோரியல் மட்டும் போகிறோம். அதிலே லெட்டர்ஸை வந்து இப்போ நிறைய லெட்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக லெட்டர்ஸ் வந்து இப்போ ஏங்கிற லெட்டர் வந்து 5 டைம்ஸ், ஒரு எல்லுங்கிற லெட்டர்ஸ் வந்து 3 டைம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த செகண்ட் ஃபார்மில் தியரம் 4 யூஸ் பண்ணி போடுறோம். த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p1 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் 1 kind, p2 are of second kind and pk are kth kind and the rest if any are of the different kind is n factorial by p1 factorial p2 factorial etc pk factorial அப்படின்னா இதான் ஃபார்முலாஸ். இப்போ இதில் வந்து அடுத்த எக்ஸாம் 9th சம். எக்ஸாம் 9ல் வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அலகாபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் அலகாபாத் அப்படின்னு கொடுத்துருக்கு. அலகாபாத்துக்கு வந்து ALL AHA BADன்னு கொடுத்துருக்கு. இதில் ஹியர் தேர் ஆர் 9 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 9 ஆப்ஜெக்ட்ஸ்னால் 9 லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆஃப் விச் தேர் ஆர் ஏ வந்து 4 டைம்ஸ் இருக்குது, 1 2 இதில் 3 4 டைம்ஸ் வந்து ஏ இருக்குது. அடுத்து எல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 2 எல்ஸ் இருக்குது. அண்டு ரெஸ்ட் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், மீதியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹச் வந்து 1 டைம்ஸ் இருக்குது, பி வந்து 1 டைம்ஸ் இருக்குது. இதில் 4 இதில் ஒரு 2 6, அடுத்து ஹச் 1 டைம்ஸ் இருக்குது, பி 1 டைம்ஸ் இருக்குது, டி 1 டைம்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஏ வந்து 4 டைம்ஸும் எல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் therefore required number of arrangement is டோட்டல் நம்பர்ஸ் வந்து எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னா 9 லெட்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு அதான் 9 லெட்டர்ஸ். அப்புறம் ஈக்குவல் டு 9 ஃபேக்டோரியல் போட்டுருவோம். டிவைடு பை ஏ வந்து அதில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஏ வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது, அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து எல் வந்து 2 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து வந்து ஹச் பி டி எல்லாமே ஒரே ஒரு லெட்டர்ஸ், அதாவது ரெஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதில் வந்து ஒரு லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஹச் பி டி எல்லாமே ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு வந்து 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடணும். 1 ஃபேக்டோரியல் வேல்யூஸ் வந்து 1, அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். 1 ஃபேக்டோரியல் வேல்யூஸ் வந்து 1, அதான் நம்ம அதை யூஸ் பண்ணல. அப்புறம் 9 ஃபேக்டோரியல் by 4 factorial into 2 factorial. 9 factorial equal to 9 into 8 into 7 into 6 into 5 into 4 factorial அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா டிவைடு பை இதில் 4 factorial into 2 factorial. இந்த 2 factorial பதிலாக 2 into 1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதில் 4 factorial கேன்சல் ஆயிரும். இதில் 2வையும் ஒரு 8ஐயும் கேன்சல் பண்ணோன்னா அதில் 4 டைம்ஸ் வரும். ரிமைனிங் டைம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7516 ஆயிரும். அப்புறம் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெர்முட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7516 இருக்கும். இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதுகிறோம். அது 9 ஃபேக்டோரியல். அப்புறம் சேம் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏ இருக்கிறனால ஏ எடுக்கிறோம். ஏல வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்து எல் எடுக்கிறோம். எல்லில் வந்து 2 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்து ஹச் வந்து ஒரே ஒரு லெட்டர், பி ஒரே லெட்டர், டி ஒரே லெட்டர். அதனால் இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 9 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் போட்டு ஆன்சர் சிம்பிளி பண்ணிடுறோம். சிம்பிளி பண்ண ஆன்சர் வந்து 7560 அப்படின்னு ஆயிடும். ரிமைனிங் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.